பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யாக்கோபு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு எவ்வளவு பேர் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் பலவீனங்களிலும் சோதனைகளிலும் இருக்கிறீர்கள். உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே சோதனை வருகிறது. ஆனால் அவர்கள் வாயிலிருந்து வருவது ஒன்றே ஒன்றுதான், கடவுள் என்னை மட்டும் சோதிக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. நாம் இப்பொழுது பாவம் செய்யும் போது ஒரு சோதனை நம் சரீரத்தில் வருகிறது. அது தேவனால் உண்டானது. ஏனென்றால் என்னுடைய மகன் மகள் தவறான வழிகளில் செல்வார்கள் என்று தேவன் நம்மை சோதிப்பார். அது மரணத்துக்கு ஏதுவாக இல்லாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கே ஏதுவாக இருக்கிறது. ஒருவேளை நாம் பாவம் செய்யாமல் சோதனையில் இருக்கலாம். அது தேவனால் உண்டானதல்ல. நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ அது பிசாசானவனுக்கு பிடிக்காது. எப்படி என்றால், பிசாசானவனுக்கு பிடித்ததெல்லாம் பாவமான செயல்கள் மட்டுமே. நாம் எவ்வளவுதான் யோபு போல உண்மையாக இருந்தாலும் நம் இருதயத்திலும் நம் எண்ணங்களிலும் பாவம் செய்ய வைப்பான். அதன் மத்தியிலும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாக, அவருடைய வசனங்களை வாசித்து தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நமக்கு வருகிற சோதனையை மாற்றி அதிலிருந்து தப்புவிப்பார். நாம் அவருக்கு உத்தமமாய் இருந்து அவரில் அன்பு கூறும்போது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல அவரிடம் இருக்கும் ஜீவ கிரீடத்தை தருவார். நித்தியமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் இருப்பார். ஆமேன்.